வீடியோவின் தொடக்கத்துல இருவரும் ஒன்னாய் இருக்கும் ஒரு அழகான சூழல் காட்டப்படுகிறது. கதாநாயகன் வீரா சிரிப்பதைப் பார்த்து நெகிழ்ந்து போறாரு. "நீ சிரித்தால்தான் என் உயிருக்கு உயிர் வந்தது போல் இருக்கிறது. நீ சிரிக்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கிறாய் தெரியுமா?" என்று தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். அதன்பின் வீரா தனது மனதில் உள்ள பயத்தையும் ஏக்கத்தையும் வெளிப்படுத்துகிறாள். "என்னால் எதை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் நம் இருவருக்கும் இடையில் இன்னொருவர் வருவதையோ அல்லது உன்னை என்னிடமிருந்து பகிர்ந்து கொள்வதையோ என்னால் தாங்கவே முடியாது" என்று உருக்கமாக கூறுகிறாள். "உன் சகோதரர்கள் உன்னிடம் அதிக உரிமை எடுத்துக்கொண்டாலே எனக்கு தெரியாமல் ஒரு பொறாமை, பொசசிவ் வரும். அப்படி இருக்க ஒரு பெண் உன்னை காதலிக்கும் அளவிற்கு நீ விட்டுவிட்டாயே, அதை நான் எப்படி பொறுத்துக் கொள்வேன்?" என்று தன் மனக்குமுறலை கொட்டுகிறாள். இதற்கு பதிலளிக்கும் விதமாக கதாநாயகன் அவளுக்கு நம்பிக்கை அளிக்கிறார். "இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் வாழ்க்கையில் இருக்கப் போகும் ஒரே பெண் நீ மட்டும்தான். என் உடலில் உயிர் இருக்கும் வரை, கடைசி மூச்சு இருக்கும் வரை என் மனதில் நீ மட்டுமே இருப்பாய்" என்று வீராவிற்கு வாக்குறுதி அளிக்கிறார். வீரா பயப்படுவது போலவே கதாநாயகனின் வாழ்க்கையில் குறுக்கிட்ட அந்த பெண் தற்போது கதையில் வரும் வில்லி அல்லது எதிர்மறை கதாபாத்திரம். இவர்களுக்குள் பிரிவை உண்டாக்க திட்டமிடுவார். அவர் கதாநாயகனை அடைய வேண்டும் என்ற பிடிவாதத்துடன் புதிய சதித்திட்டங்களை தீட்டுவார். கணவன் மீது அதிக அன்பு வைத்திருக்கும் வீராவுக்கு இப்போது ஒரு பக்கம் காதல், மறுபக்கம் பயம் என இரண்டுமே இருக்கும். தன் கணவன் தன்னை ஏமாற்ற மாட்டார் என்று நம்பினாலும் அந்த பெண்ணின் அத்துமீறல்கள் வீராவை ஆத்திரமடையச் செய்யும். இது வீராவுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையிலான நேரடி மோதலாக மாற வாய்ப்புள்ளது. ஆதங்கப்படுவதால் இது குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் தெரிய வரும். குறிப்பாக அந்த பெண் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆதரவை பெற முயற்சி செய்யலாம். இதனால் வீராவிற்கு ஆதரவாக யார் நிற்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழும். கதாநாயகன் வீராவிற்கு அளித்த வாக்குறுதியின்படி அந்த பெண்ணின் சூழ்ச்சிகளை முறியடிக்க முயற்சிப்பார். ஆனால் வில்லி சில போலியான ஆதாரங்களை உருவாக்கி வீராவை மேலும் சந்தேகப்பட வைக்கலாம். இந்த சிக்கலிலிருந்து வீரா எப்படி மீண்டு வந்து தன் கணவனை மீட்டெடுக்கப் போகிறாள் என்பதே அடுத்தடுத்த எபிசோட்களின் விறுவிறுப்பு. கதையின் ஆரம்பத்தில் வீரா சோகமாகவோ அல்லது எதையோ நினைத்து கவலையாகவோ இருக்கும்போது மாறன் அவளை சிரிக்க வைக்க முயற்சி செய்கிறார். சமையலில் உதவி செய்வது போலவோ அல்லது அவளுக்கு பிடித்த விஷயத்தை செய்வது போலவோ இந்த காட்சி தொடங்கும். வீரா சிரித்தவுடன் மாறன் மிகவும் நெகிழ்ந்து போய் அவளது சிரிப்புதான் தன் உயிர் என்று உருகுகிறார். மாறன் காட்டும் அதீத அன்பு ஒரு புறம் மகிழ்ச்சியை தந்தாலும் வீராவின் மனதில் ஒரு இனம் புரியாத பயம் இருக்கிறது. இதற்கு முன்பே கதையில் மாறனுக்கும் வேறொரு பெண்ணுக்கும், உதாரணமாக கதையில் வில்லி அல்லது மாறனை அடையத் துடிக்கும் வேறு கதாபாத்திரம், ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கலாம் அல்லது அந்த பெண் மாறனை துரத்தி துரத்தி காதலிப்பதாக இருக்கலாம். இதை குறிப்பிட்டே வீரா, "உன்னை என்னிடமிருந்து யாராவது பிரிப்பதையோ உன்னை பங்கு போடுவதையோ என்னால் தாங்க முடியாது" என்று தன் ஏக்கத்தை கொட்டுகிறாள். வீராவின் பயத்தை போக்க மாறன் மிக உறுதியாக பேசுகிறார். "என் உடலில் கடைசி துடிப்பு இருக்கும் வரை நீ மட்டும்தான் என் மனதில் இருப்பாய்" என்று வீராவின் கையை பிடித்து சத்தியம் செய்கிறார். இது சீரியலில் ஒரு முக்கியமான திருப்பமாக அமையும். ஏனென்றால் வரும் நாட்களில் வில்லி செய்யப்போகும் சூழ்ச்சிகளுக்கு மாறன் எப்படி பலியாகப் போகிறார் அல்லது வீராவின் நம்பிக்கையை எப்படி காப்பாற்றப் போகிறார் என்பதற்கான தொடக்கம் இது. மாறன் சத்தியம் செய்தாலும் வில்லத்தனமான கதாபாத்திரங்கள் இவர்களுக்குள் சந்தேகத்தை விதைக்க முயற்சிக்கும். வீரா எவ்வளவுதான் மாறனை நம்பினாலும் சில சூழ்நிலைகள் மாறனை தவறாக காட்டக்கூடும். அப்போது மாறன் எப்படி தன் உண்மையான காதலை நிரூபிப்பார் என்பதும், வீரா தன் கணவனுக்காக எப்படி போராடுவாள் என்பதும் தான் அடுத்தடுத்த காட்சிகளின் விறுவிறுப்பு.